பயமாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது பெண் நண்டு இருக்கிறது வந்து இது எல்லாம் எருதுச்சு. ஃப்ரை பண்ணுற மாதிரி தானே எல்லாம். ஃபஸ்ட்டு இது எல்லாமே அரிச்சு போட்டுருணுமா? ஆமாண்ணா. இதில் இருக்கிறத கொஞ்சம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிட்டு ஒரு 2-3 தடவை க்ளீன் பண்ணிக்கிறோம்னா நல்லாயிருக்கும். நம்ம என்னென்ன வைக்க போகிறோம் இப்போ? நம்மளுக்கு நண்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பயமாக தான் இருக்குது. இது இப்படி இருக்குங்களே. இது பார்த்தீங்கன்னா இது பெண் நண்டு இருக்கிறது வந்து இது எல்லாம் எருதுச்சு. இது வந்து இப்போ ஆண் நண்டா? ஆண் நண்டு. எப்படி கெஸ் பண்ணுறீங்க ஆண் நண்டு பெண்? பாருங்க அதோட தொப்பு கொடி பாருங்க. இந்த மாதிரி ஷேப் வரும். அதே பெண் நண்டு இது பார்த்தீங்கன்னா காட்டுறீங்க நடுவில் வந்து கேப் இருக்க மாதிரி இருக்கும். இருக்கும். இது வந்து பெண் நண்டு. அந்த இது இருக்காது. தொப்பு கொடிங்கிறது வந்து இப்படி இருக்கும். சார் தண்ணி ஊற்றாதீங்க. இன்னும் 2 வாஷ் பண்ணும் போலையே. ஆமாம். நல்லா பாருங்கள் இன்னும் இருக்க பாரு. கலர் நம்ம கருப்பு கலர் நல்லா தண்ணி தெளிஞ்சு வரணும். ஆமாம். இப்போ ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வைக்கிறேன். சின்ன மாமா நண்டு ஃப்ரை பண்ணிடலாம். சரிங்களா? அப்புறமேட்டு மீன் ஃப்ரை. ஓகே. நண்டு ஃப்ரைக்கு இப்போ என்ன எடுத்து வச்சுருக்கீங்க? கார்ன்ஃப்ளோரா? இவ்வளோ போடணுமா? 1 கிலோ நண்டு இருக்குமா நம்மளுது? நண்டு வந்து ஒரு 3/4 கிலோ இருக்கணும். மீன் வந்து 2 கிலோண்ணா. 2 கிலோ. சரிங்களா? 2 சேர்த்தே நம்ம பண்ணிக்கலாம். ரைஸ் ஃப்ளவர், அரிசி மாவு அதுக்கு ஈக்குவலாக கறி மசாலா போட்டுக்கலாம். ஒரு 25 கிராம் சிக்கன் மசாலா, அது ஒரு 25 கிராம். மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவையான அளவு. லெமன் ஜூஸ் ஒரு பழம் போட்டுக்கலாம். அடிக்குது தண்ணி கூட எல்லாம் போட்டு பண்ணிக்கலாம். தண்ணி தான் ஊற்றணுமா? ஆமாம்.
எங்கேஜி ஆட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்களா? ம் லைட்டாக ஏன் டைட்டாக தான் இருக்கணுமா? ஆமாண்ணா, இல்லைனா மசாலா ஒட்டாது, ம் தனித்தனியாக போயிடும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி மாரி கலக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். அது என்ன பார்த்தாங்க இப்போ ரெண்டுத்துக்கும் சேர்த்து மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுனா மீனுக்கும் நண்டுக்கும். இப்போ நண்டுக்கு தனியாக நம்ம எடுத்துடலாம் மசாலாவை. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். மீன் பரட்டிடலாமா? மீன் போட்டு மசாலா கொஞ்ச நேரம் ஒரு 1/2 அன் ஹவராக உருட்டும். கழுவு கழுவிடுங்க. உள்ளாரெல்லாம் மசாலா இறக்கிக்கணும். மீன் போட்டாச்சு. மீன் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நண்டு அதே மாதிரி போட்டலாம். சரி, சரி இப்போ முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஊற்றும். செக்கில் ஆட்டினே நல்ல எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றிடுங்க. கலர் வித்தியாசம் வரும், அதனால் வேணாம். ஆயில் சூடாகிடுச்சுண்ணா அப்படியே நண்டு இறக்கிடலாம் உள்ளார. ஒன் சைடு வெந்துருச்சு. திருப்பி போட்டுடலாமா? திருப்பி போட்டுடலாம். நல்லா ஒட்டிக்கிச்சு. அசி எடுத்துக்கிச்சுண்ணா சூப்பர் ஆகிடுச்சு. எவ்வளோ நேரம் வேகணும் மேக்ஸிமம்? ஒரு 10 நிமிஷம். ஏன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் புக்காக வருது உடனே. நல்லா வெளில வருது பாருங்க, இந்த கொடுக்குலேருந்து ஜூஸே வரும். அவர் அன்னைக்கு அடிக்காது, மீன் அடுத்து போட்டலாம். அப்புறமேட்டு மீன் இப்படி வெந்தாச்சு. கொத்தமல்லி தலையா வெட்டியாக வச்சுருக்க மீன் போட்டுடலாண்ணா. இன்னொரு தடவை வந்து மேரினேஷன் எடுத்து அப்படியே எல்லா இடத்துலையும் வருமா? வெத்தலையா?
எடுத்துடலாம். நெய் வை. ஸோ நேற்று பிடிச்ச நண்டு மீன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சேலமில் இருக்கக்கூடிய வட்டக்காடுக்கு நம்ம போயிருந்தோம், நண்டு பிடிச்சிருந்தோம். ஃபிஷ் வந்து நம்ம ஏரி ஃபிஷ் வந்து பக்கத்துலேயே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அது வாங்கிட்டு வந்தாச்சு. நேற்று பிடிச்ச நண்டு வந்து தண்ணி ஊற்றாமல் வச்சுருந்தாங்க. ஏன்னா தண்ணி ஊற்றினா வந்து செத்து போயிருன்னு சொல்லி சொன்னாங்க. ட்ரையாகவே நம்ம ஒரு பக்கெட்டு இல்லை எதுலையாவது வந்து வச்சுட்டு நம்ம அடுத்த நாள் வந்து இது பண்ணாலுமே எதுவுமே சாகாது. ஸோ நம்ம பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரசம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்டு வறுவல், மீன் வந்து ஃப்ரை பண்ணினது. ஸோ நம்மளுக்கு வந்து குணசேகரன் தான் பண்ணி கொடுத்தாரு. ஃபிஷ்ஷு ஃப்ரை, நண்டு ஃப்ரை, அதுக்கப்புறம் ரசம், இடித்த ரசம்னு சொல்லுவாங்க. அந்த நண்டு ரசம் உயிரோட அதை அம்மியில் போட்டு இடித்து அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்து நம்ம எப்படி ரசம் வைப்போமோ அந்தமாதிரி ரசம் வச்சுருக்காங்க. இந்த ரசம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், சளிக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ப்ளஸ் வந்து இது வந்து வெளியில் சேல்ஸ் பண்ணுறது வந்து அவ்வளோவா இல்லை, ஏன்னா வாய்க்கால் நண்டுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இவங்களாம் வந்து அந்த காட்டுப்பகுதியில், அதாவது விவசாயம் பண்ணுறதுனால இவங்களுக்கு எங்கெங்கே நண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நம்மளுக்கு வட்டக்காடுங்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நண்டெல்லாம் பிடிச்சி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நண்டு வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்குறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நண்டுமே வந்து நல்லா முறுக்கு மாரி ஆயிடுச்சு. சவுண்டுலேயே தெரியும் உங்களுக்கு. ஸோ இதை அப்படி காட்டுறேன்.